ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் சில விஷயங்களை அண்ணனுக்கிட்ட சொல்கிறதுக்கு நான் நினைக்கிறப்போ அண்ணன் அதை கேட்குற நிலைமையில் இல்லை. ஏன் அப்படின்னா, என்றைக்குமே நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அதை ஏற்றுக்கிறவங்க எப்படி ஏற்றுக்கிறாங்கங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அது நம்ம நல்ல விதமாக சொன்னாலுமே அவங்க எடுத்துக்கிற விதங்கிறது ஒன்று இருக்கும். அது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். சில பேர் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. சில பேர் அதை வேணாம், இவன் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி தான் எங்கள் அண்ணனுமே. நான் ஓரளவு கம்மி சம்பளம், அவன் கொஞ்சம் கூட சம்பளம் வாங்குறதுனால நிறைய லோனு அது இதுன்னு சொல்லிட்டு இஎம்ஐயில் தான் எல்லாமே மாதம் மாதம் கட்டுற மாதிரி தான் வாங்கியிருந்தான். நான் சொன்னேன், அண்ணா நீங்கள் அதிகமாக இந்த மாதிரிலாம் வாங்காத. மாதம் உனக்கு வேலை நம்ம ப்ரைவேட் வேலை பார்க்குறனால மாதம் நம்மளுக்கு எப்போதுமே இப்படியே நம்மளுக்கு வேலை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஒரு மாதம் ஏறும், ஒரு மாதம் இறங்கும், இப்படி தான் நம்மளுக்கு நிலமைங்கிறது இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் பார்த்து தானே இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அவன் உடனே சொன்னான், நீ என்ன 20,000 சம்பளம் வாங்குற, நான் 50,000 சம்பளம் வாங்குறேன், அதனால நீ பொறாமையில் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் அண்ணி வேறு இதில் உங்கள் தம்பிக்கு நம்ம எதுவுமே வாங்குறது எதுவுமே பிடிக்கலங்க, நம்ம நல்லா இருக்கிறது அவருக்கு பிடிக்கல போல இருக்குது, நம்ம எல்லாம் இஎம்ஐயில் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கோன்ட்டு அப்படின்ட்டு. அதுக்கு என்னோடய ஒய்ஃப் சொன்னாங்க, நீங்கள் ஏங்க சொல்ல போகிறீங்க, அவங்க வசதியாக இருக்காங்க, அதனால் அவங்க நம்ம சொல்கிறது நம்ம ஏழ்மையாக இருக்கிறனால நம்ம ஒரு விஷயத்த சொன்னாலுமே அதை எடுத்துக்கிற விதங்கிறது தாங்க முக்கியம். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவங்கக்கிட்ட இதெல்லாம் சொல்லாதீங்க, அதான் நான் அவங்கள்ட்ட சொல்கிற ஒரு ரிக்வஸ்ட் அப்படின்ட்டு. இருந்தாலும் என் ஒய்ஃபே சில பேர் இல்லை சொல்லனாலுமே நான் எனக்கு மனசு கேட்காது. என்னடா இது இவ்வளோ ஒரு 10,000 பொருளுக்கு 15,000த்துக்கு உள்ள அந்த ஒரு விலையை கொடுத்து வாங்கியிருக்கானே. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்களாம் இந்த ரொம்ப கம்மி ரேட்லேயும் இருக்குது இந்த பொருள், அப்படியே இவ்வளோ விலைக்கு கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, பிள்ளைங்களுக்கு ஒரு டாய்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப விலை அதிகம். அப்படி தான் நாங்கள் அவ்வளோவா செலவு பண்ண மாட்டோம், நானும் என் ஒய்ஃபும். ஏன்னா எனக்கு 20,000 தான் சம்பளம், என் ஒய்ஃப் ஒரு 10,000 சம்பளம் வாங்குறாங்க, டீச்சராக ஒர்க் பண்ணாங்க. 30,000 தான். சொந்த வீடாக இருந்தாலும் நாங்கள் ஓரளவு சீட் எடுக்கிறது இந்த மாதிரி தான் எங்களோட லைஃப் போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப எதுவும் ஆடம்பரமாக எதுவுமே செலவு பண்ண மாட்டோம். எங்கள்கிட்ட இருக்கிற பொருளுமே நாங்கள் கையில் காசு கொஞ்சம் சேர்த்து தான் வாங்குவோமே தவிர, மாதம் மாதம் கட்டுற மாதிரி அதிலெல்லாம் வட்டி கொடுத்து வாங்கணும், அதில் எதுக்கு நம்ம 3,000 4,000 போடுறதுக்கு, அதுக்கு எக்ஸஸாக நம்ம ஏதாச்சும் ஒரு 4-5 மாதம் ஆனாலும் நம்ம கூட ஏதாச்சும் ஒரு காசு போட்டு நம்ம வாங்கலாமே அப்படிங்கிற ஒரு யோசனை தான் எனக்கும் வந்துச்சு, அவங்களுக்கும் வந்துச்சு. நாங்கள் 2 பேருமே ஒரே மாதிரி தான் யோசித்தோம். ஏன்னா எங்கள் அண்ணன் வீட்டில் பார்த்திங்கன்னா, எங்கள் அண்ணியும் சொல்லுவாங்க சிலப்போ, ஆனால் எங்கள் அண்ணன் கேட்க மாட்டார். ஆனால் என் ஒய்ஃபு நான் சொன்னாலும் கேட்பாங்க, அவங்க சொன்னாலும் நான் அந்த கருத்தை ஏற்றுக்குவேன். ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்தோம்னா லைஃபுங்கிறது மூவ் ஆக முடியாத மாதிரி இருக்கும். அதனால சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், இது மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு வண்டி வாங்கி வாடகைக்கு விடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ என் ஒய்ஃபு சொன்னாங்க, என்னங்க இப்படி திடீர்னு சொல்கிறீங்களே அப்படின்னோடனே, இல்லை சீட்டு பணம் தான் நம்மள்ட்ட ஒரு 3,00,000 ரூபா இருக்குல்ல, என் ஃப்ரெண்டு அந்த மாதிரி தான் வாங்கி கார் வாடகைக்கு விட்டுருக்கான், நல்லா இப்போ ஓரளவு லாபம் கிடைக்கிது, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1,000 ரூபாங்கிறது வாடகை, ஒரு 2,000 ரூபாய்க்கு ஓட்டினாங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1,000 ரூபாய் கிடச்சிருது. ஒரு மாதம் 30,000 இருந்தால் கூட மாதம் நம்ம ஒரு கார் எடுத்தோன்னா கூட ஒரு 10,000 மாதம் கட்டினா கூட 20,000 நம்மளுக்கு லாபம் இருக்குல்ல அப்படின்னு சொன்னோன்னே, அதுவும் நல்லது தான், நம்ம அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, என் ஒய்ஃபோட ரிலேட்டிவ் ஒருத்தர் டிரைவராக அந்த மாதிரி தான் வாடகைக்கு ஓட்டிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட அவங்க வீடு உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்கள் ஒய்ஃபெல்லாம் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்திருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் பார்த்தோம். இது மாதிரி வந்தோடனே போய் பார்த்தோன்னே அவங்க ஒய்ஃப் அழைச்சிட்டு போய் இது மாதிரி இவங்க சொந்தக்காரங்கன்னா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசினாங்க. பேசினதுக்கப்புறம் நான் சொன்னேன், இது மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் இன்னுமே இது பண்ணணும், அதில் லாபமும் இருக்குது இல்லைங்கள, நல்ல லாபம் இருக்க தான் செய்யுது. ஒரு மாதத்துக்கு நீங்கள் வாங்குகிற காரை பொறுத்து இருக்குது, ஒரு ஒரு இடத்துல டிரைவர்ஸை பொறுத்து இருக்குது. இப்போ என்கிட்டயே நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் இப்போ 2,500 ரூபாய்க்கு ஓடுதுன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது. நான் இப்போ காரை வச்சுட்டு எல்லாமே மெயின்டெனன்ஸ் எல்லாமே நான் தான் பார்த்துக்குவேன், நீங்கள் பார்க்கணுங்கிற தேவை கிடையாது. ஆனால் ஒரு நாளைக்கு 2,000 ஓடுதுன்னா
ரூ. 1000 வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து எடுத்துக்குவேன். நீங்கள் மீதி ரூ. 1000 உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி ரூ. 2000 ரூ. 500க்கு ஒன்றுச்சு 3000த்துக்கு ஒன்றா கூட நீங்கள் பாதிக்கு பாதி ஈக்குவலாக தான் வந்து உங்களுக்கு நான் பண்ணுற மாதிரி இருக்கும். பெட்ரோல் இதெல்லாம் வந்து நான் தான் பார்த்துக்கணும். மீதி இருக்க லாபம் தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது நல்ல இதாக தான் இருக்குது. நீங்கள் வந்து அப்படி கார் வாங்கினீங்கன்னா கூட என்கிட்ட இது பண்ணுங்கள். நான் இது மாதிரி 2 கார் வச்சு தான் இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஆளுங்க வச்சு அப்படின்னு சொன்னார். சரி ஓகே இது நல்ல ஐடியா தான் இருக்குது அப்படின்ட்டு